ஸ்க்ரீனில் அதுதான் சொல்கிறேனே, அவர் இல்லைன்றதே இல்லை. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கேப்டன் இருக்கிறாருன்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. மதுரையில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் போடும்போது கூட ரிலீஸ் பண்ணும்போது கூட நான் போய் பார்த்துருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்துருச்சு. அதுவும் விஜயகாந்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு, புரட்சி கலைஞருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கேப்டன் பிரபாகரன் பார்த்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது. கேப்டன் பிரபாகரன் ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்துருக்கேன். மிக அருமையான படம். இது போல் ஒரு தலைவர் இன்னொரு முறை வரணும். வணக்கங்க. கேப்டன் பிரபாகரனுக்கு அவர் இல்லைன்னாலும் அவருக்கு பிறந்தநாள் சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய படம் நான் இன்றைக்கி கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்லி ஒரு வெறியாக இருந்தேன். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த படம் வரையில் எனக்கு 3 வயசு தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. ஆனால் அப்போவுமே ஒரு டெக்னாலஜி இல்லாமல் இந்த அளவு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம். கேப்டனை பற்றி பேசணுன்னா நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்து இந்த படத்தை வந்து 4 வயசில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 4 வயசில் எங்கள் அப்பா கூப்பிட்டு போனார். இப்போ வந்து 34 வருஷம் கழிச்சு இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி படம் வந்து இதுக்கப்புறம் வரப்போகிறதும் கிடையாது. இப்போ ரீரிலீஸ் பண்ணதே ரொம்ப சந்தோஷமாக, ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் எப்படி சொல்கிறதுன்னா, நல்ல ஒரு கருத்துள்ள படம். இது மாதிரி போல் இனிமேல் வருமா தெரியல. வாழ்த்துக்கள், நன்றி. அந்த காடுகளை வர சீனெல்லாம் உண்மையிலே தவிர்க்க முடியாத சீனு. உண்மையிலே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது, போரே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல லெவலில் டிக்கெட் கிடச்சிது. என் லைஃப்லேயே ரொம்ப அதிகமாக பார்த்த படம், அதுவும் தேட்டரில் போய் பார்த்த படம் இந்த படமாக தான் இருக்குது. இது 18ஆவதோட நான் பார்க்குறேன் இந்த படம். என்ன சொல்கிறது, கேப்டன் ரொம்ப தமிழ்நாடே மிஸ் பண்ணிடுச்சு கேப்டனை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. 17 தடவை நான் 91 வந்த போதே நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். மதுரையில் இருக்கிற எல்லா தேட்டர்லையும் போடும்போது கூட ரீரிலீஸ் பண்ணும்போது கூட நான் போய் பார்த்துருக்கேன். இந்த தடவை கண்டிப்பாக ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக வந்துருச்சு. அதுவும் சண்டே ஈவினிங் இந்த மாதிரி படம் போகணும்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை. கரெக்டாக வந்துருச்சு. ஸ்க்ரீனில் அதுதான் சொல்கிறேனே, அவர் இல்லைன்றதே இல்லை. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் கேப்டன் இருக்கிறாருன்னு எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ரொம்ப ஹாப்பி. இப்போவும் என்ஜாயாக தான் இருக்குது. அதேமாரி வசனங்களுக்கெல்லாம் பயங்கரமான கிளாப்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் அவர் கோர்ட்டில் பேசுகிற வசனம்லாம் தவிர்க்க முடியாத வசனம். அதெல்லாம் இப்போ உள்ள நிலைமையை எடுத்து சொல்கிற மாதிரி. குழந்தைங்களோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க குழந்தையோடு நாங்கள் குழந்தையாக பார்த்தோம். இப்போ எங்கள் குழந்தைய கூட்டு வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் எங்கள் குழந்தைகிட்ட கூட சொன்னேன், நான் உங்கள் வயசு உங்களை இந்த அளவுக்கு நாங்கள் போய் எங்கள் அப்பா எங்களை கூட்டு போனாமல் இன்றைக்கி உங்களை கூட்டு போயிருக்கேன். படம் எப்படி மாதிரி கேட்டால் பசங்க நல்லா இருக்குப்பா, என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் மத்தியானத்தில் டிக்கெட் பார்த்துட்டே இருந்தேன். ஃபுல்லாகிட்டே இருந்தது. ஃபேமிலியோட வெளியே போயிருந்தேன். புக் பண்ண நினச்சா முடியலை. வந்து பார்த்தேன், கரெக்டாக பால்கனி டிக்கெட் ஓப்பன் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. என் வீட்டில் சொல்லிவிட்டேன், தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்திருக்கேன். ரொம்ப என்ஜாய் பண்ணுறேங்க. தேங்க்ஸ். அது உண்மையிலே ஃபயர் தான். புரட்சி கலைஞர் என்றைக்குமே இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் எங்கள் கூட. இப்போ புஷ்பா படம்லாம் வந்துச்சு இல்லைங்க, அப்போவே இது ஒரு புஷ்பாவோட பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இந்த சந்தன மரத்தை இது பண்ணுறது அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. திரும்ப நாங்கள் வந்து பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. புரட்சி கலைஞர் தலைவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவங்களுக்கும் அவங்கள சார்ந்த ரசிக பெருமளுக்கும் எல்லாருமே அவங்க இன்னும் போச்ச தண்டியும் அவர் எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருப்பார். அதான் எங்களோட வாழ்த்துக்கள். கேப்டன் புகழ் எப்பவுமே இருக்கும், நிலைத்து இருக்கும்.